வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோ மூலிமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ ரீசன்ட் அப்டேட் என்னென்னா, இன்றைக்கி டேட் 29/07/2017. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 7th பேட்ச் இப்போ உள்ளே போயிடுச்சு. இப்போ ரீசெண்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் என்னென்ன வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக் மேற்கொண்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் உங்களுக்கு வந்து டாப் காலேஜஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஏன் பார்க்க போகிறோம்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் சொல்கிறப்ப அதிகமாக எனக்கு கமெண்ட்ஸ் வந்ததும் சரி, மெசேஜ் வந்ததும் சரி, எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து டாப் காலேஜஸ் சொல்லுங்கள், எனக்கு அர்ஜெண்ட்டாக சொல்லுங்கள், எனக்கு வந்து காலேஜ் கவுன்சிலிங் டைம் ஆயிடுச்சு, இன்னும் 2 டேஸில் 1 டே இல்லை, இன்னும் நான் அடுத்த பேட்ச் போக போகிறேன், எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் 2 மெசேஜ் இல்லை, நியர்லி 1 ஹவருக்கு நியர்லி 200லேருந்து 300 மெசேஜஸ் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு 50 to 60 மெசேஜ் நான் பண்ணுறேன். ஆனால் மேற்கொண்டும் என்னால் மெசேஜ் பண்ண முடியாததுக்காக நான் மிக்க வருத்தமாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டாப் காலேஜஸ் சொல்லிடுறேன். அதில் இருக்கிற கரண்ட் வேக்கன்சி பற்றின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஏன் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குதுன்னா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 50க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 575 காலேஜஸில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50th பிளேஸ்க்குள்ளே வந்திருக்கு. 50th பிளேஸ்க்குள்ளே வந்ததுனால இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் 8 காலேஜஸுமே டாப் 50ல் இருக்குது. அந்த டாப் 50ல் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இதுதான் நம்பர் 1ல் இருக்குது. காஞ்சிபுரமில் நம்பர் 1ல் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசி இல்லை ஏதோ சில டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான், ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட், அப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரானிக்கல் அண்ட் இன்ஸ்டியூட் இன்ஜினியரிங்கில் மட்டும் உங்களுக்கு 2 காலேஜஸில் 2 டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு சீட் இருக்குது. பிசிஎம்மில் வந்து உங்களுக்கு ஒரு சில சீட்டஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இருக்குது. பிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சீட்டஸே இருக்குது. எம்பிசி இருக்குது, எஸ்சிஏ இருக்குது, எஸ்சி இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு காலையில் பேட்சோ இல்லை நாளான்னைக்கு வரைக்குமே இந்த சீட்டஸ் பேலன்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்த வர 2 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜஸ் கண்டிப்பாக காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறப்ப நீங்கள் இது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் இன்ஜினியரிங் காலேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் எந்த ஒரு சீட்டும் இல்லை, பிசிஎம்மில் இல்லை, பிசிலையும் இல்லை, எம்பிசியில் இல்லை. ஆனால் எஸ்சிஏ எஸ்சியில் மட்டும் எஸ்சியில் கூட எந்த சீட்டும் இல்லை. எஸ்சிஏ எஸ்டியில் மட்டும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் சீட்டஸ் இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் கவுன்சிலிங் வர இங்கே நாளைக்கோ இல்லாட்டி நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் இந்த சீட்டஸ் இருக்கும். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் நீங்கள் உங்கள் காலேஜில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காலேஜை ரெஃபர் பண்ணுறது நம்ம நல்லது. தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசி, பிசிஎம், பிசி, எம்பிசி எந்த ஒரு சீட்டஸும் இல்லை. எஸ்சிலையும் எஸ்சிஏ எஸ்டியில் மட்டும் ஒரு சில காலேஜஸுக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கலில் இருக்கிற இந்த எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க, இல்லாட்டி நிறையா டிஸ்ட்ரிக்டில் வந்து காலேஜ் உங்களுக்கு கிடைக்காம டாப் 50 காலேஜஸில் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் தேர்ந்தெடுத்து இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த காலேஜ் ரெஃபர் பண்ணுறதுல தப்பே இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4th பிளேஸில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓசி, பிசிஎம், பிசி, எம்பிசி இல்லை எந்த ஒரு வேக்கன்சிஸும் இல்லை. ஆனால் எம்பிசி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா சில டிபார்ட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. இல்லை எஸ்சி எஸ்சிஏ வழக்கம் போல் இந்த காலேஜஸ்லேயும் ஸ்டேட்டஸ் அவைலபிள் இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்ன 4 காலேஜஸ்லையும் நீங்கள் அட்மிஷன் கிடைக்கலனா நீங்கள் அடுத்ததாக இந்த காலேஜ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுல தப்பே இல்லை. இதுவும் உங்களுக்கு டாப் 50க்குள்ளே வர ஒரு காலேஜஸ்னால். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசியில் வந்து பார்த்திங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. அப்புறம் பிசிஎம்மில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேக்கன்சி இருக்குது. பிசி ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. எம்பிசி, எஸ்சிஏ எஸ்சி எல்லாம் ஓரளவுக்கு சீட்டு இருக்குதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி உங்களுக்கு இன்னும் ஒரு
3 டேஸ் வரைக்குமே இந்த சீட் வேக்கன்சி இருக்கும். நீங்கள் டாப் 50 காலேஜஸ்க்கு உள்ளே நான் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலேஜ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5th பிளேஸில் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் ஒரு வேக்கன்சியும் இல்லை, பிசியில் ஒரு சில டிபார்ட்மெண்ட், பிசிஎம்மில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது ஒரு கம்மி சதவீதமான சீட்டஸ் மட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் வழக்கம் போல் எல்லா சீட்டஸும் இருக்குது. நீங்கள் இந்த காலேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது டாப் 50க்குள்ளே வரதுனால நீங்கள் இந்த காலேஜ்லேயே நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுல தப்பே இல்லை. இது வந்து உங்களுக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் காஞ்சிபுரமில் இருக்கிற டாப் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சீட்டஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்காக நான் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சொல்லி நான் இது வரைக்கும் நான் ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட் பற்றி நான் உங்களுக்கு வந்து காலேஜஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அதிகமாக எந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றி தெரியும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். ரீப்ளை எனக்கு பண்ண முடியலனா கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ க்ரியேட் பண்ணுவேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6th பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசியில் வேக்கன்சி இருக்குது, பிசிஎம். இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டிலையுமே உங்களுக்கு சீட் பேலன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக் வரைக்குமே இந்த சீட்டஸ் உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே போல் இதுலேயும் உங்களுக்கு எல்லா கேட்டகரியிலையுமே உங்களுக்கு சீட் வேக்கன்சி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 ஜூலை 2017 இன்றைக்கி 7th பேட்ச் உள்ளே போச்சு. பேலன்ஸ் இருக்கிற சீட்டஸ் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். டாப் 8 காலேஜஸ் வந்து காஞ்சிபுரமில் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கவுன்சிலிங் போகிற மாதிரி இருந்தாலோ அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேலும் உங்களுக்கு வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பற்றி நான் காலேஜ் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.